Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட. வாங்க இந்த வெள்ளரிக்காய் கூட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் போல ஆயில் வந்து நான் உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து கடுகையும் உளுத்தம் பருப்பையும் நம்ம நல்லா பொரிய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கூட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயத்தோட மணமும் வாசனையும் தான் அந்த கூட்டுக்கே வந்து ஒரு தனி சுவையை கொடுக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயில் டைமுக்கு இந்த மாதிரி நம்ம வெள்ளரிக்காய் கூட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நீர் சத்து காய்கறிகள் நம்ம உடம்புக்கு அதிகம் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி காய்கறிலாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு வந்து நம்ம கறி குழம்பு மாதிரி தான் வைக்கிறோம். அதனால டேஸ்ட் வந்து வேறு லெவலில் பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வாசனை மணமாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து நீர் சத்து காய்கறிங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி விட்டு அதிகம் வேகும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த வெள்ளரிக்காவே வந்து அதிகமாக தண்ணீர் விட்டு நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதை வந்து ஒரு டைம் போல் நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர்லாம் விட்டு நல்லா வெள்ளரிக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்மளோட வெள்ளரிக்காய் கூட்டு பிரமாதமாக ரெடியாக இருக்குங்க. நல்லா வாசனை மணமாக நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் பிரமாதமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.